அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மாதம் 5000 போட்டிருந்தா போதும். இன்றைக்கி வந்து 1,76,00,000 ரூபாய் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட எஸ்ஐபி ஃபண்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட கால முதலீட்டாக 1 கோடி கார்பஸ் உருவாக்க ஆசைப்பட்ட வந்து அதற்கு பல வழிகள் இருந்தாலும், குறுகிய காலத்தை அதிக லாபம் பெற மியூச்சுவல் ஃபண்டு வந்து முதலீடு வந்து ஒரு நல்ல தேர்வாக வந்து இதுவரை இருந்திருக்கு. பெரிய தொகை இல்லைனாலும் வந்து சிறு துளி பெருவினை என்பது உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எஸ்ஐபி மூலம் மாதம் ஒரு சிறிய தொகையை அல்லது பெரிய தொகையை கொண்டு தொடர்ந்து ஒரு 10 இல்லாட்டி 20 ஆண்டுகள் முதலீடு செய்து வந்தால் 1 கோடியை சேமிப்பது சுலபம் தான். சரி, அது எப்படி மாதம் 5000 முதலீட்டை வந்து 1,76,00,000 வந்து சேர்க்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அளவுக்கு லாபத்துடைய மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். HSBC மியூச்சுவல் ஃபண்டோட மிட் கேப் ஃபண்டு தான் வந்து கடந்த சில ஆண்டுகளாக அதை முதலீட்டாருக்கு சிறந்த வருமானத்தை அளித்துள்ளது. நீங்கள் சாதாரணமாக ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தில் வந்து மாதம் 10,000 ஒரு ஆண்டுக்கு தொடர்ந்து முதலீடு செய்திருந்தால் இன்று அதோட மதிப்பு வந்து 1,20,000 ரூபாய் வந்து இருக்கும். ஆனால் இந்த முதலீடு வந்து ரூபாய் 1,55,000 வந்து உயர்ந்திருக்கு என்பது HSBC மியூச்சுவல் ஃபண்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஒரு முதலீட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மாதம் 10,000 முதலீடு செய்திருந்தால் இன்றைக்கி அது 3,60,000 முதலீடு செஞ்சுருப்பாங்க. அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா வந்து 5,52,000 வந்திருக்கும். அதுவே 5 ஆண்டு முதலீடு செஞ்சுருந்தால் 6 லட்சம் முதலீடு செஞ்சுருப்பாங்க. அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா வந்து 11,58,000 வந்து வளர்ந்துருக்கும். அதே போல் ஒரு முதலீட்டை 10 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்திருந்தால் அது மதிப்பு வந்து இன்று வந்து 28,85,000 வளர்ந்துருக்கும். அதே நேரத்தில் முதலீட்டை செய்யப்படும் மொத்த தொகை 12 லட்சம் தான் இருந்திருக்கும். தொடக்கத்திலே ஒருத்தர் மாதந்தோறும் வந்து 5,000 வந்து முதலீடு செய்து வச்சுக்கலாம். கடந்த 19 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்களில் மொத்த முதலீடுக்கு வந்து ரூபாய் 1,76,00,000 முதலீடு வந்து வளர்ந்துருக்கும். ஆனால் முதலீடு செய்யப்பட்ட தொகை வந்து 23,60,000 ரூபாய் தான். ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 1,76,00,000 ரூபாய் வந்து அந்த முதலீடு தொகை வந்து வளர்ந்துருக்கு. நன்றி.